ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம போன ஆடியோவில் கௌதம ரிஷி வேடம் அணிஞ்சு வந்த இந்திரனை பார்த்த மாத்திரத்திலே அடையாளம் கண்டுக்கிறா அகல்யன்னு ஒரு இடத்துல வருது. ஒரு இடத்துல அவள் தெரியாததான் அந்த மாதிரி ஆட்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல வருது. இதில் என்னென்னா, வால்மீகி ராமாயணத்தின்படி அகல்யா செஞ்சது முழு பாவம், கம்பரின்படி முக்கால் பாவம். ஏன்னா அவள் தெரியல அவளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கம்பரின்படி. துளசிதாசர் ராமாயணத்தில் இந்த விவரம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ மேலும் ஒரு விவரத்தை பார்த்தோன்னா, அகல்யா கல்லா மாறிடும்படி சபிக்கப்படுறா அப்படிங்கிறது கம்பராமாயணத்துலேயும் துளசிதாசர் ராமாயணத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ராமரின் காலடிப்பட்டு அவள் பாவம் தீர்ந்து சாபம் நீங்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அகல்யா கல்லா மாறும்படி சபிக்கப்படலை, யார் கண்ணுக்கும் தெரியாமல் பொழுதியோடு பொழுதியாக கிடக்குமாறு சபிக்கப்படுறான்னு வருது வால்மீகி ராமாயணத்தில். கம்பர்லேயும் துளசியிலையும் தான் இந்த கல்லா மாறுறது வருது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளக்கிடுறது நல்லது. வடபகுதிகளில் வாழ்கிற வால்மீகி ராமாயண பதிப்புகள்லேயும் தென்பகுதியில் வாழ்கிற வால்மீகி ராமாயணங்கள் பதிப்புகள்லேயும் இதில் வேறுபாடுகள் வருது. அவற்றில் இந்த கட்டமும் ஒன்று. உண்ண உணவில்லாத காற்றிய உணவாக உட்கொண்டு வாழ்ந்ததா வடபகுதி பதிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. கௌதமரின் சாபம் அப்படி தான் நடக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் தென்னக பதிப்புகளை கல்லா மாறி காத்திய உணவாக உட்கொண்டு அப்படின்ற சாபம் சொல்லப்பட்டிருக்கு. சரியாக அகல்யக்கு ராமருடைய காலடிப்பட்டு சாப விமோச்சனமாகுது. அப்படியே அவர் மித்தில நகருக்குள்ளே நுழையிறார். ஜனக மன்னர் நிர்மாணிச்சிருந்த யாகசாலையை போய் ராமலக்ஷ்மணன் அடையிறாங்க. அங்கே தங்கிறதுக்காக அவள் யோசிச்சுட்டு இருந்தபோது விஸ்வாமித்திரர் தான் நகரத்துக்கு வந்திருந்ததா கேள்விப்பட்ட ஜனக மகாராஜா தன்னுடைய தலைமை புரோகிதரான சதானந்தரை அழிச்சுண்டு விரைஞ்சு போய் விஸ்வாமித்திரரை சந்தித்து அவருக்குரிய மரியாதைகளை செய்கிறார். சதானந்தரையும் மற்றவளையும் நலம் விசாரித்து ஜனக மன்னரை வாழ்த்தின விஸ்வாமித்திரரை பார்த்து பணிஞ்சு நின்ன மன்னர் சொல்கிறார், மகரிஷியே, உங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றதுனால நான் நடத்துகிற வேள்வியின் பயனையே நான் அடைஞ்சிட்டதா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாகம் நடந்து முடிய இன்னமும் 12 நாட்கள் இருக்குது அப்படின்னு பண்டிதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னர் தங்களுக்குரிய மரியாதையை பெற்றுண்டு தேவதைகள் யாகத்துக்கு போகும்போது நீங்களும் இங்கே இருந்து எல்லாரும் எங்களையும் கௌரவிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஜனக மன்னர் வேண்டுகோள் வைக்கிறார். விஸ்வாமித்திரரை வணங்கி நின்றுண்டு அப்போ ராமலக்ஷ்மணனையும் அவர் பார்க்குறார். யானையை போன்ற நடையும் சிங்கத்தை போன்ற கம்பீரத்தையும் வேங்க புலியை போன்ற வீரம் படைச்ச தோற்றத்தையும் அழகினால தேவதைகளை ஒத்திருக்கிற சிறப்பையும் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த 2 பேர் யார்? உலகத்தில் நன்மைக்காகவே பூமியில் தோன்றியிருக்கும் தேவர்கள் போல ஒளி வீசுகிறாளே, என்னையும் என்னுடைய குலத்தையும் கௌரவிக்கிறதுக்காக எங்கள் புகழ் உயர்த்துறதுக்காக இந்த கால்நடையாக இங்கே வந்திருக்கீங்களா? அக்னியின் அம்சம் கொண்ட முருகப்பெருமானை போன்றவாளா திகழற இவா யார்? யாருடைய பிள்ளைகள் இவா அப்படின்னு வியந்து பேசுகிறார் ஜனகர். அப்போ தசரதனுடைய மகன்கள் இவான்னு விவரத்தை விஸ்வாமித்திரர் எடுத்துரைக்கிறார். அவள் ராட்சசர்களை அழித்து தான் யாகத்தை காப்பாற்றின பராக்கிரம செயல்களையும் அகல்யக்கு மறுவாவை அழித்த ராமருடைய கருணையையும் விவரிக்கிறார். பிறகு ஜனகர்கிட்ட புகழ்பெற்ற வில்லு இருக்கிற விவரத்தை நேரில் அறியணும்னு ஆவலோட இந்த சிறுவர்கள் வந்திருக்கிறதா விஸ்வாமித்திரர் சொல்கிறார். இதையடுத்து ஜனக மன்னருடைய புரோகிதரான சதானந்தர் விஸ்வாமித்திரரை பார்த்து, என் தாயாராகிய அகல்ய ராமருக்கு உரிய பூஜைகளை செஞ்சாங்களா? என் தாயாரனுடைய சரித்திரம் முழுமையாக ராமருக்கு சொல்லப்பட்டதா? ராமரனுடைய கருணையால் தன்னுடைய பாவம் விலகி கொண்ட என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையோடு சேர்ந்தாங்களா? ராமரை காணும் பாக்கியம் என் தந்தைக்கு கிடைச்சதா? எல்லா விவரங்களையும் சொல்லணும்னு கேட்டுக்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், செய்ய வேண்டியவை எல்லாம் என்னால் செய்யப்பட்டது, எதுவும் தவறில்லை, ஒரு குறைவும் இல்லாத முறையான செயல்கள் எல்லாம் முழுமையாக முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஜமதக்னி முனிவரோட எப்படி ரேணுகா தேவி கூடி வாழறாளோ அந்த மாதிரி அகல்ய கௌதம ரிஷியோட தர்மத்தின் பாதையில் போகிற அருகதை பெற்றா அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமித்திரர். இதை கேட்ட சதானந்தர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ராமரை பார்த்து, விஸ்வாமித்திர முனிவனுடைய அடியை ஒற்றி நீங்கள் இங்கே வந்தது எங்களுடைய நன்மைக்காக தான். மற்றவாளால் நினச்சி பார்க்கவும் முடியாத அற்புதமான செயல்களை செஞ்ச பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரரை அண்டி நிற்கிற அதிர்ஷ்டம் உங்களை தவிர யாருக்கு கிடைக்கும்? மிக சிறப்பு வாய்ந்த இந்த விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய வலிமை எப்பேற்பட்டதுன்னு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நடந்தது நடக்க இருக்கிறது என் வார்த்தைகளை நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுக்கோங்கன்னு விஸ்வாமித்திரனுடைய வரலாறை விவரமாக எடுத்துரைக்க தொடங்குறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.